ரூபாய் தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன், மாசம் 1000 ரூபாய் போட்டு 12,000 ரூபாய் எடுத்து வெக்கேஷன் போறேன் அப்படின்னா அதை கொண்டு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ ஜென்ரலா வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்கு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அந்த மாதிரி போட சொல்லிடுங்க. எந்த ஒரு கோல் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு மேல இருக்கோ அந்த பர்டிகுலர் கோலுக்கு இவர் சொல்ற 3 கோலுமே வந்து ஒரு லாங் டேர்மா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அவர் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது சரியானதுன்னு சொல்லலாம். இவருக்கு ஏஜ் இப்போ 35ங்கிறதால இவர் எந்த மாதிரியான ஃபண்ட் டைப்பை சூஸ் பண்ணுறாரு? இவருடைய ரிஸ்க் வந்து ரொம்ப வந்து ஒரு நார்மல் கான்சர்வேட்டிவ் ரிஸ்கா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவர் லார்ஜ் கேப்ல இருக்கிறது ரொம்ப நல்லது. எங்களை மாதிரி யாராவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட அவர் மூவ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க லார்ஜ் அண்ட் மிட் கேப்ல கூட போகலாம். அப்படி இல்லை, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்றேன், எனக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட எனக்கு வந்து 1% கூட வந்தா போதும், எஃப்டியை விட எனக்கு 2% கூட வந்தா போதும், எனக்கு சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 5 வருஷம் இருந்தாருன்னா ஈக்விட்டி சேவிங்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அந்த ஈக்விட்டி சேவிங்ஸ்ல கூட போகலாம். இல்ல சார் நான் வந்து ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவான பிளேயர், நான் வந்து ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் தான், எனக்கு வந்து அவசரம்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாருன்னா ஏன் ஒரு மிட் கேப்ல கூட போகலாம், ஸ்மால் கேப்ல கூட போகலாம். இவர் 35 வயசா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சொல்றேன். இதே வந்து ஒரு 25 வயசுல ஒருத்தர் வராரு, அவர் வந்து சார் நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு வந்து ஒரு 25 இயர்ஸ் கழிச்சு தான் வரணும், ஏன் தீமேட்டிக் ஃபண்ட் கூட போலாமே. இன்னைக்கு ஒரு 2-3 தீமேட்டிக் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. சோ அவருடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் அவர்கிட்ட வந்து பேசி பார்க்கணும். அதுக்காக 50 வயசுல இருக்கிறவங்க நிறைய ரிஸ்க் எடுக்கிறவங்களும் இருக்காங்க, 25 வயசுல இருக்கிறவங்க ரிஸ்கை எடுக்க வேண்டாம்னு சொல்ற ஆளுங்களும் இருக்காங்க. சோ அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினா நமக்கு தெரியும் அவருடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் என்னன்னு, அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லலாம்.